பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய சிறப்புக்குரிய ஒரு ஜோடி இஸ்முகளை பார்க்க போகிறோம். அதிகமாக இந்த இஸ்மை நீங்கள் ஓதியிருக்க மாட்டீங்க. இது அல்லாஹுடைய ஞானத்தை சொல்லக்கூடிய இஸ்மாக இருக்கு. நமக்கு எல்லா விஷயத்தை பற்றியான ஞானம் அறிவு முன்னாடியே இருக்காது, ஆனால் அல்லாஹ்விற்கு எல்லாமே தெரியும். இதை ஓதி கேட்பவர்களுக்கு அல்லாஹ் அவனுடைய ஞானத்தை கொண்டு அந்த காரியத்தை என்ன பண்ணுவான், உங்களுக்கு வழிகாட்டி கொடுப்பான். உங்களுடைய அறிவுல அதுக்கான ஒரு விஷயத்தை போடுவான். இத்தனை நாளா நம்ம காத்திருக்கோமே, எப்ப இது நடக்கும், எப்படி நம்ம செய்ய போறோம், எப்படி நம்மளுடைய கடனை அடைக்க போறோம், எப்ப நம்ம நல்ல நிலைமைக்கு வருவோம்னு சொல்லிட்டு நமக்கு எவ்வளவோ வருத்தங்கள், கவலைகள், கேள்விகள் இருக்கும். அல்லாஹுடைய ஞானத்தை கொண்டு கேளுங்க. அவன் உங்களுடைய அறிவுல அதற்கான எளிமையான வழிகளை போடுவான். அதே மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அல்லாஹுடைய அறிவிலிருந்து பார்க்கும்போது நமக்கு சரியாதான் இருக்கும். அதனால எது நடந்தாலும் அல்லாஹும் நமக்கு நாடி இருக்கான் அப்படிங்கக்கூடிய கடந்த கால விஷயத்தை எல்லாம் அவன் மீது நீங்க பொருந்தி கொள்ளணும். ஏன்னா நமக்கு நடக்கிறதெல்லாம் நம்ம குறை சொல்லிட்டே இருந்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம நல்லதை கேட்க முடியாது. நமக்கு நடந்தது சிரமமா இருந்தாலும் அது அல்லாஹுடைய நாட்டம் தான், அவனுடைய அறிவுல அது சிறந்தது தான். நமக்கு ஒரு நல்ல விஷயத்த மட்டும்தான் அல்லாஹ் நடத்தியிருப்பான்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த ஞானத்தை கொண்டு நீங்க நம்பிக்கை வைக்கணும். அந்த இஸ்மு தான் யா லத்தீஃபு யா ஹலீமு. யா லத்தீஃபுனா நுட்பமான அறிவுடையவன் அர்த்தம். யா ஹலீமுனா அறிகிறவன் அர்த்தம். அல்லாஹுக்கு தான் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி ரொம்ப ஒரு நுணுக்கமான டீட்டெயில்ஸ் தெரியும். நமக்கு ஒரு விஷயத்தை இருக்கும்போது இன்னைக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனால் பின்னாடி எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. பின்னாடி அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவோம், அன்னைக்கு நம்ம இதுக்காகலாம் துவா செஞ்சோம், கடைசியில் இந்த ஒரு விஷயம் நடக்காமையே இருந்திருக்கலாம், நம்ம கேட்டும் கூட கிடைக்காமையே இருந்திருக்கலாம்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லக்கூடிய நிலைமையில சில சுச்சுவேஷன்லாம் இருந்திருப்போம். அப்போ அல்லாஹுடைய அறிவு பார்த்தீங்கன்னா பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சவனாக இருப்பான். ஒரு தேவையை நம்ம கேட்குறோம், இன்னைக்கு அதை அவசரப்படுத்துகிறோம், ரொம்ப பார்த்தீங்கன்னா அதில் பிடிவாதமாக இருக்கும். ஆனால் அல்லாஹ்விற்கு தான் அதனுடைய கடைசி வரையும் எல்லா முடிவும் தெரியும். அதனால் யாழ்லா இந்த விஷயத்தை நான் கேட்கக்கூடிய அந்த விஷயத்தை உன் அறிவை கொண்டு எனக்கு சரியான முறையில் கடைசி வரையும் நல்லபடியாக நடத்தி கொடுன்னு சொல்லிட்டு யா லத்தீஃப் ஓதிக்குங்க. யா ஹலீமு அப்படிங்கிறது அறிகிறவன், எல்லா விஷயத்தையுமே அறிந்தவனாக இருக்கிறாய். எனக்கும் அந்த விஷயத்தில் நான் அறிந்து கொள்ள வேண்டிய, இன்னும் அதன் மூலமாக நான் நேர்வழி பெற வேண்டிய விஷயத்தை எனக்கு காட்டி கொடுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். இதை ரெண்டையும் நீங்க என்ன பண்ணுங்க, 303 முறை ஓதிவாங்க. அதுவும் அசருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நேரத்தில் ஓதுங்க. பொதுவாக காலை மாலை நேரம் அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் காலையில் பார்த்தீங்கன்னா சில சுன்னத்தான துவாக்கள்லாம் இருக்குது, சில அமல்கள்லாம் இருக்குது. அதை நம்ம வளமையாக செஞ்சுட்டு வரனால நம்ம அசரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். காலையில் கூட சமைக்கிற வேலையெல்லாம் இருக்கும், ஆனால் அசரில் இருக்காது. அந்த நேரத்தில் இந்த மாதிரி அமல்களை எடுத்து செய்து கொள்ளுங்க. ரொம்ப சிரமம்லாம் கிடையாது. யா லத்தீஃப் யா லத்தீஃபு யா ஹலீமு, யா லத்தீஃபு யா ஹலீமு அப்படின்னு சொல்லிட்டு 303 முறை ஓதுறதுங்கிறது ரொம்ப நேரம்லாம் உங்களுக்கு என்ன ஆகாது, எடுத்துக்கொள்ளாது. நீங்க தனித்தனியாகவும் ஓதலாம், ஒன்றாக சேர்த்தியும் ஓதலாம். நம்ம இது ரெண்டுமே ஒரே அர்த்தம் கொண்டிருக்கிறனால இதை நம்ம ஒன்றாக சேர்த்தி ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களுடைய தேவையை இதுக்கு பின்னாடி கேளுங்க. நிச்சயமாக அதுக்கான ஒரு அறிவையும் நேர்வழியையும் அவன் காட்டி கொடுப்பான். நடக்கக்கூடியது அல்லாஹுடைய அறிவிலிருந்து சரியானதை தான் அல்லாஹ் நடத்தி கொடுக்குறான். நமக்கு இங்கிருந்து அவசரப்படுத்தினாலும் அல்லாஹு சரியானதை மட்டும் தான் நமக்கு கொடுக்கறக்காக தாமதப்படுத்துறான்னு நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும்.